வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதே ஜென்ம பத்திரிகா மாதாபிதா குரு அருளாலும் மானசீகமான குருவின் அருளாலும் மற்றும் பஞ்சபூதங்கள் நவகோள்களின் துணையுடனும் இந்த நாள் இனிய நாளாக அனைவரும் அனைத்து நலங்களும் பெற வாழ்த்தி இன்றைய பதிவின் தொடர்ச்சியாக 23வது பதிவின் தொடர்ச்சியாக நாம் காண இருப்பது, தொடர்ந்து நாம் யோகங்களையும் அவயோகங்களையும் பற்றி ஆய்விற்கான ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக பார்த்து கொண்டுள்ளோம். இந்த வகையில் அதிகமாக கடகலக்கணம் என எடுத்துக்கொண்டால், கடகலக்கணம் எந்த ஒரு நபரும் பூரணமாக நல்ல பலன்களை அடைந்ததாக நமக்கு தெரிந்து ஒரு பல விஷயங்களில் நான் பார்க்கும் பொழுது எந்த ஒரு நபரும் கடகலக்கணத்தில் சூட்சமான பலன்களை அடையவில்லை. இந்த வகையில் இவர் சந்திரனுடைய ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர் லக்கணத்தை பொறுத்தவரை சந்திரனுடைய லக்கணமான கடக லக்கணத்தில் பிறந்து இருந்தாலும் இவருடைய ஆரம்ப திசை சந்திர திசை 9 மாதங்கள் மட்டுமே. அனைத்தும் இவருடைய செல் நீக்கி என கழிந்துதான் இவர் பிறக்கின்றார். இருந்தாலும் கடக லக்கணம் என எடுத்துக்கொண்டால் இதில் இடம்பெறும் நட்சத்திரம் குரு, சனி, புதன், புனர்பூசம், பூசம் ஆகியமாக இருந்த போதிலும் அந்த இடத்தில் எந்த ஒரு கோள்களும் இல்லாததால் சந்திரனுடைய நிலையை வைத்து நாம் முடிவு எடுக்கலாம். எனவே லக்கணம் கெட்டதா என பார்த்தால் அந்த லக்கணத்தினுடைய அதிபதி சந்திரன். அந்த சந்திரன் ஆகப்பட்டவர் சுக்கிரனுடைய வீட்டில் வீடு கொடுத்தவன் சுக்கிரன், கால் கொடுத்தவன் என இணையும் கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் 2ஆம் இடத்தில் சூரியனும் 3ஆம் இடத்தில் 12ஆம் இடத்து ஸ்தானத்தினுடைய புதனும் மற்றும் அந்த ஒரு அம்சங்களில் எந்த ஒரு கிரகங்களும் கால் கொடுத்தவன் கிடையாது. ஆகவே வீடு கொடுத்தவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதுவும் 9ஆம் இடம். லக்னத்தை பொறுத்தவரை 9ஆம் இடத்தினுடைய சிறப்பு பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பினும் அது குரு வீடு. எனவே குரு சுக்கிரனுடைய வீட்டிலும் துலாமிலும், சுக்கிரன் குருவினுடைய வீட்டில் மீனத்திலும் வீடு கொடுத்தவன் குரு, சாரம் கொடுத்தவன் சூரியனும் சுக்கிரனும் சுயசாரம் பெற்றுள்ளார். எனவே இந்த லக்கணத்தின் பொருள் லக்கணம் அமாவாசை யோகத்தில் கெட்டுவிட்டதா, அமாவாசை யோகமா என பார்க்கும் பொழுது இந்த புதனை சந்திரன் பகைவனாக நினைப்பது கிடையாது. ஆனால் புதனாகப்பட்டவர் சந்திரனை பகைவனாகவே எண்ணுவார் என்பது மூல நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இந்த ஜாதகருடைய லக்கணம் கெட்டது என தான் சொல்ல வேண்டும். அமாவாசை என்பது அவருடைய பலம் பலகீனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சூரியனுடன் அஸ்தங்கம் என்று எடுத்துக்கொள்ளலாம். புதன் பகவனாக நினைக்கிறால் அந்த இடத்துல லக்னாதிபதி கெட்டார், அவர் பலனளிக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளார் என எடுத்துக்கொண்டாலும், அடுத்தபடியாக 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த இடத்தில் அமாவாசை யோகம் பெற்ற மிதனத்தில் சந்திரன் உச்சமடைந்தும் எந்த விதமான நல்ல பலன்களையும் வாரி வழங்க அவர் இருளை பலகீனம் பெற்றுவிட்டார். அடுத்தபடியாக சுக்கிரன் உச்சம் பெற்றும் பகைவன் வீட்டில் பரிவர்த்தனை பெற்று நீ எடுத்துக்கொள், நான் எடுத்துக்கொள் என்று ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்டி அந்த ஜாதகருடைய நல்ல பாக்கியத்தை அனைத்தையும் தவறிவிட்டார். ஒரு சில விஷயங்களில் தந்தாலும் சுக்கிரன் என்பது களத்திர காரகன். அதே மாதிரி களத்திர ஸ்தானாதிபதியும் குருவின் சாரம் பெற்று சனியாகப்பட்டவர் 3ஆம் இடத்தில் செவ்வாயுடன் இணைந்து உள்ளது தீமைய பலன்களையே வாரி வழங்கும். எனவே இரும்பை காய்ச்சி தண்ணீரில் வைக்கும் பொழுது அந்த தண்ணீரானது துரு மட்டும்தான் மிச்சம். அந்த அக்னியாக நீரில் கரைந்து அந்த நல்ல பலன்களை தராது என்பது எனது அபிப்பிராயம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் குரு வக்கரகதி பாக்கியஸ்தானத்தில், அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து
வக்கரகதி பெற்று பயனற்ற வகையில் சென்று விடுகிறார். எனவே லக்னமும் கெட்டு லக்னாதிபதியும் பலம் இழந்து அடுத்தபடியாக சுக்கிரன் உச்சம் பெற்றும் பகைமை பெற்ற வீட்டில் அமர்ந்து எந்தவித நல்ல பலன்களையும் வாரி வழங்க முடியாமல் கலத்திரம் என சொல்லக்கூடிய திருமண விஷயங்களில் மிகவும். எனவே இவருடைய யோகாதிபதி என்று எடுத்துக்கொள்வார். இவருக்கு செவ்வாயும் மற்றும் குருவே யோகக்காரன். பலர் கூறுவது போல் குரு திசையும் செவ்வாய் திசையும் செவ்வாய் திசை 7 வயது 9 மாதங்களுக்குள் கடந்து விடுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 42 வரை, அதாவது ராகு திசை 18 வகையில் ராகு கடக லக்னத்திற்கு எங்கிருந்தாலும் நன்மை அளிக்காது என்ற வகையில் 25 வரை நன்மையான பலன்களை அளிக்காவிட்டாலும் ராகு விரயஸ்தானத்திலிருந்து புதனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய பலன்களை ராகுவை வழங்கி கல்வியை அனைத்து உயர்கல்வியை கொடுத்தாலும் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு, புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய குருவும், திருமணம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் அவரது பரிவர்த்தனை பெற்று அவருக்கு தர வேண்டிய காலகாலத்தில் கலத்திரங்களும் புத்திரங்களையும் வாரி வழங்காமல் 25க்கு அடுத்து 16 ஆண்டு குருதிசை முடிவு பெற்று ஓராண்டு ஆகிறது. எனவே குருதிசைகள் இவருக்கு நன்மையான பலன்களை, அதாவது கடகலக்கணத்துக்கு யோகாதிபதியான குருவும் செவ்வாயும் குரு அந்த நல்ல பலன்களை வாரி வழங்கவில்லை. ஏனால் குருவின் இடமான 9ஆம் இடமும் மற்றும் 6ஆம் இடமும் 6க்குள்ள 50% பலன்களும் 9க்குடைய பலன்களையும் வாரி வழங்க வேண்டும். 6 கேதுவனுடைய பிடியில், எனவே 9 என்பது சுக்கிரனுடைய பிடியில். எனவே கலத்திரம் என்று சொல்லக்கூடிய திருமண விஷயங்களில் இவருக்கு எந்த விதமான ஒரு நல்ல பலன்களையும் வழங்கவில்லை. இந்த யோகமா அவயோகமா என்று ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் 42 வயது வரை ஒரு பெண் ஜாதகர் திருமணத்தை அடைய முடியாமல் இருப்பார் என்றால் இதனுடைய கல்வி மற்றும் ஒரு சில இது கொடுத்து ஒரு இதை பறிக்கிறார் என்பார் பரிவர்த்தனை என்று கூறுவோம். குரு வக்கரகதி அடைந்திருப்பது ஒரு காரணமாக இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று அவரவர் ஒருவருக்கு ஒருவர் போட்டியில் இவருடைய பலன்களை அவருக்கு எடுத்து அவருடைய பலன்களை இவருக்கு எடுத்தாரா என்று ஆய்வு செய்யும் பொழுது 42 வயது 41 வயது 9 மாதம் வரை தற்காலம் 42 வயது இருக்கும் பொழுது இந்த திசையில் நன்மை நடக்கும் என்று கூறக்கூடிய அளவுக்கு யோக கிரகங்களான செவ்வாய் மற்றும் குரு யோகாதிபதி என எடுத்துக்கொண்டு அவர் யோக பலன்களை அளிக்கவில்லை என்பது பரிதாபத்துக்கூட அவயோகங்களை என்பது என்னுடைய கருத்தாகும். குரு வக்கரகதி அடைந்தது காரணமா அல்லது கலத்திரக்காரகன் உச்சம் பெற்றும் அவர் பூரண பலன்களை அளிக்காதது பகைவன் வீட்டில் அமர்ந்த காரணமா, கலத்திர சனாதிபதி குரு சாரம் பெற்றும் செவ்வாயுடன் இணைந்ததனாலவா, எனவே சுக்கிரனும் சனியும் ஒருவரை பார்த்து கொண்டதனாலயா என்ற பல ஆய்வுகள் செய்யும் பொழுது இந்த பெண் ஜாதகர் என்பது ஏன் இந்த ஒரு நிலை என்று ஆய்வுக்கு போடும் பொழுது இவருடைய அடுத்த யோகமான ஒரு திசை என்று எடுத்துக்கொண்டால் இவர் கடைசி காலத்தில்தான் இவருடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர திசை கடைசி திசையாக வருகிறது. இப்பொழுது சனி திசை. சனி கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்தில் தர வேண்டிய பலன்களை தர முடியாமல் இருப்பதற்கு காரணம் 3ஆம் இடத்தான புதனுடைய வீட்டில் செவ்வாயுடன் இணைந்தது காரணமா. எனவே விரக்தி தான் மிச்சம். எனவே பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் கடகத்திற்கோ அல்லது மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றும் இந்த ஒரு நல்ல பலன்களை அளிக்காததற்கு பாகிஸ்தானத்தில் இருக்கும் கிரகமும் பாகிஸ்தானாதிபதியும் இவருடைய குருதிசையில் வழங்காதது கேள்விக்குறியான ஒரு விஷயங்களாகும். எனவே சுக்கிரன் சந்திரன் கெட்டது யாராலே, உன்னால் நான் கெட்டேன் என்னால் நீ கெட்டேன் என்று சுக்கிரனும் குருவும் பலன்களை வாரி வழங்காது பரிதாபத்திற்குரியது. குரு திசை 16 ஆண்டுகளை கடந்து 42 வயதை முடித்து விட்டார் என்பது சனி திசை தற்போது நடைபெற்றிருக்கிறது என்பதும் கடந்த பதிவுகளில் நான் பார்த்தோம். ராகு கேதுகள் எங்கிருந்தாலும் நன்மை அளிக்காது என்ற போதிலும் லக்னமும் கெட்டு லக்னாதிபதியும் கெட்டு அடுத்தபடியாக ராசியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டு
இவருக்கு யோக கிரகங்களான குருவும் செவ்வாயும் சிறு வயதிலேயே கடந்து இருந்தாலும் செவ்வாய் திசை குரு திசையில் இவருக்கு தர வேண்டிய புத்திர காரகனாக குரு களத்திர காரகன் களத்திர விஷயங்களை தர வேண்டியவர் தவறி எதை ஏன் என ஒரு கேள்விக்குறியுடன் இந்த ஒரு விரக்தியான 9இல் இருக்கக்கூடிய எந்த கிரகமும் குடும்பம் சுகம் போகம் என எடுத்துக்கொண்டால் பாக்கியம் சிதைவு ஏற்பட்டது எதனால் என ஒரு கேள்விக்குறியாகவே விளங்குகிறது. எனவே இந்த போகம் சுகஸ்தானம் 4ஆம் இடமும் சுக்கிரனுடைய வீடு ஆகும். எனவே சுக்கிரன் கடைசி திசையாக 80 வயதிற்கு மேல் நடந்து என்ன பிரயோஜனம்? அதே சமயத்தில் அவர் பாதகாதிபதி 4க்கும் 11க்கும் உள்ளவர். கடகலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக நல்லது செய்வார். எனவே ராகு கேதுகளும் எங்கிருந்தாலும் செய்ய மாட்டார். அந்தோ பரிதாபம். எனவே புதன் விரயஸ்தானாதிபதி ஆகிவிடுகிறார். விரயஸ்தானத்திலே ராகு இடம் பெற்றுக் கொள்ளார். 3ஆம் இடத்தை புதனுடைய இடத்தில் செவ்வாயும் சனியும் ஆக்கிரமித்து அவருடைய சனி செவ்வாயினுடைய தீமையான பலன்களையே போராட்டமான பலன்களையே அளிப்பது இந்த ஜாதகனுடைய அவயோகங்கள் தான் நாம் கணிக்க வேண்டிய ஒரு இது. இவர் திசையில் நடப்பு திசை நடக்கும், திசையில் நல்ல பலன்கள் நடக்கும் என்று விதிவிலக்குகள் விதிப்படி நடக்கும். விதிவிலக்குகள் என்று எதுவும் கிடையாது. எனவே விதிவிலக்குகள் இங்கே வேலை செய்யவில்லை, விதிதான் வேலை செய்கிறது. எனவே விதி என்று சொல்லக்கூடியது லக்னம், மதி என்று சொல்லக்கூடியது ராசி, விதி என சொல்லக்கூடிய லக்கணமும் கெட்டு லக்கணாதிபதியான மதியும் கெட்டு இவருடைய கதியும் அங்கு உடைய பூரண லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அது சுக்கிரனுடைய வீடாகி 11ஆம் இடம் பாதகாதிபதி கடகலக்கணத்திற்கு. அப்போ சூரியனும் கெட்டுவிட்டார் என எடுத்துக்கொள்வதா? எனவே சூரியன் மூலமாக அனைத்து கிரகங்களும் ஒளி பெறும் பொழுது சூரியன் 11ஆம் இடத்தில் இருந்து அமாவாசை மற்றும் புதன் இணைவு பலம், சூரியனும் பலம் இழந்தார் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? என்னுடைய ஜோதிடத்தில் விதிகளும் விதிவிலக்குகளும் என கூறிக்கொள்ளலாம். எனவே சாக்கு போக்குகள் கூறி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த வகையில் இவருடைய இந்த ஆய்வு பலனாக ஆய்வின் விஷயமாக இந்த ஒரு ஜாதகைக்கு இதுபோல் அவயோக ஜாதகங்களை அதிகமாக நாம் பார்த்து கொண்டு உள்ளோம். இவர் விரக்தியில் இவருடைய கல்வியை கொடுத்து, அதாவது 6ஆம் இடம் தொழிலை கொடுத்து, சனி தொழிலை கொடுத்து 7 8க்குடையவர் 8னுடைய பலன்களை நடந்து 7ஐ கொடுக்க தவறி 6 9க்கு 6 கேதுவின் பிடிகள், அதனால் 6ஐ கொடுக்க தவறி தொழிலை மட்டும் கொடுத்து 9க்குள்ள பாக்கியத்தை 50% என எடுத்துக்கொண்டால் 50% என்ற இடத்தில் அங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றும் சந்திரன் உச்சம் பெற்றும் ஒரு பலகீனமான ஒரு பயனற்ற ஒரு உச்சம். எனவே உச்சம் பெற்றும் இந்த ஜாதகருக்கு எந்த விதமான நற்பலன்களையும் வழங்கவில்லை என்பது பரிதாபத்திற்குரிய. கல்வி மற்றும் தொழில் வருவாய் இருந்தும் இவர்கள் ஒரு சாதாரணமாக இந்த சந்ததியினர், அதாவது 5ஆம் இடம் என்று எடுக்கூட பூர்வ புண்ணியம், இவருக்கு பூர்வ புண்ணியம் ஸ்தானம் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாயானவர் சனியினுடைய பிடியில் புதன் வீட்டில். எனவே பூர்வ புண்ணியமும் பூர்வீகமும் குலதெய்வமும் கெட்டு என எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். எனவே இந்த ஜாதகருடைய தோஷங்களில் தாய்மாமனுக்கும் தோஷம். இப்படி இவருடைய சிதைவு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சுகத்தையும் போகத்தையும் குடும்பத்தையும் சிதைந்து களத்திர விஷயங்களையும் சிதைந்து சனி செவ்வாய் கூட்டு களத்திரத்தையும் இது வந்து இவர் விரக்தியான ஒரு அசுவ பலன்களையே கஷ்டமான பலன்களையே அடைவது. நன்றி, வணக்கம். தொடரும். இந்த ஜாதகருடைய முக்கியமான ஒரு கேள்வி என்று எடுத்துக்கொண்டால் லக்கணமும் பலகீனமாகி லக்கணாதிபதி பலகீனமாகி ராசி அதிபதி உச்சம் பெற்றும் பலகீனமாகி சூரியன் புதன் மற்றும் இவ்வளவு கிரகங்களும் களத்திர விஷயங்களில், அதாவது புத்திரஸ்தானம் 5ஆம் பாவம் செவ்வாயும் பலகீனமாக பெற்று இந்த வகையில் இந்த திருமணம் களத்திர விஷயம் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் கூட்டினால் அந்த விஷயங்களும் தாமதப்பட்டு இருப்பது விரக்தியினுடைய
சிதைவு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற அந்த பாக்கியஸ்தானம் சிதைவு பெற்றது. இந்த ஜாதகருடைய நடப்பு திசையில், அதாவது சனி திசையில் ஏதாவது ஒரு புத்தியில், அதாவது செவ்வாய் புத்தி அல்லது என்னுடைய குரு புத்திகள், திருமண வாய்ப்புகள் அல்லது இவருடைய யோக ரீதியில் எடுத்துக்கொண்டால் அயல் நாடுகளில் ஏற்கனவே கல்விக்கு அதிபதியான புதன் கொடுத்த அதிகப்படியான ஒரு பட்டங்களையும், அதாவது டாக்டரேட், பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய வெளிநாடுகளுடைய தூரதேச பிரயாணத்தில் மூலமாக அயன சயன ஸ்தானம் கெட்டிருந்தாலும், விரக்தி என்று எடுத்துக்கொண்டாலும், கேது இருந்தால் உடைய சன்னியாசி என்று கூறும் போல இங்கு 12ஆம் இடத்தில் ராகு இடம்பெற்றிருந்தாலும் சன்னியாசி என்று கூற முடியாது. சில ஜாதகங்களில் சில பேருக்கு ஆணைக்கால் வியாதிகள் வந்து உள்ளது. எனவே 6, 8, 12 எடுத்துக்கொண்டால் தூரதேச பிரயாணம், அயன சயனம் என்று எடுத்துக்கொண்டால் இவர் வெளிநாடுகளில் ஒரு பட்டம் பெற்று, இவருடைய யோகவியலை எடுத்துக்கொண்டால் பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு முதியோரிலும் அல்லது பெண்களுக்கான ஒரு விடுதி அல்லது பெண்களுக்கான ஒரு பள்ளி என்று எடுத்துக்கொள்ளலாம். இவர் ஒரு சரிசமமான ஒரு டாக்டரேட் அல்லது பிஹெச்டி செய்த வெளிநாடு தூரதேச பிரயாணத்தில் ஏற்பட்டு அங்கே ஒரு இவருக்கு இணையான ஒரு பிஹெச்டி படிக்கக்கூடிய ஒரு இணைவு ஏற்பட்டு அதன் மூலமாக இவர் சிறந்து எதிர்காலத்தை விளங்குவார். ஏன்னா பூரண ஆயுள் கடகலக்கணம். இந்த கடைசி காலத்தில் 80 to மேல் 84 வயதிற்கு மேல் கேது திசை முடிந்து 20 ஆண்டுகள் சுக்கிர திசை நடைபெறக்கூடிய காலத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றதால் இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை நிறுவுவார் என்பது எனது அபிப்பிராயமாகும். என்னதான் என்னுடைய அவயோகங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் இந்த கடைசி காலத்தில் இவருக்கு அந்த சுக்கிரன் நல்ல பலன்களை, தூரதேச பிரயாணங்கள், பட்டத்துக்கு மேல் பட்டம், கல்விக்கு அதிபதியான ராகுவின் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு மற்றும் 12 சுகம் மற்றும் அயன சயன ஸ்தானம் கெட்டிருந்தாலும், குடும்பஸ்தானம் கெட்டிருந்தாலும், என்னுடைய புத்திரஸ்தானம் கெட்டு பலகீனம் அடைந்திருந்தாலும் கடைசி காலத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நிறுவுவார் என்பது எனது அபிப்பிராயமாகும். ஏனால் பூரண ஆயுள், இவருடைய தாயாருக்கும் பூரண ஆயுள், தாயாருடைய அனுசரணை கடைசி வரை இவருக்கு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஆகும். எனவே என்னதான் சந்திரனுக்கு ராகு கேதுக்கு பகையாக இருந்தாலும் லக்னாதிபதி, லக்னம் உயிர் கொடுத்தவன் உயிர் எடுக்க மாட்டான். லக்னம் ராசி என்று உச்சம் பெற்று சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபத்தில், அதுவும் சுக்கிரன் இடத்தில், சுக்கிரன் உச்சம் பெற்று குருவினுடைய இடத்தில், குரு வக்ரகதி ஏற்பட்டு அதுவும் சுக்கிரனுடைய வீட்டில். எனவே சுபயோக பலன்கள் பிற்காலத்தில் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கல்வி, ஞானம், சாஸ்திரம் அதிகரித்து பட்டம், பாக்கியம், அயல்நாடு தொடர்பு, கல்வியில் வருவாய், கலைத்துறை வருவாய் பல லட்சங்கள் கோடிகள் என கூறலாம். யாம் கூறியவை நான் பந்தயம் கட்டி சில பேருக்கு இந்த டாக்டரேட் பட்டத்தை பற்றி நான் இந்த ஜோதிடம் ஆரம்ப காலத்தில் பந்தயம் கட்டியே, லட்சக்கணக்கில் பந்தயம் கட்டியே என்னுடைய வாக்கு பொறுத்த நம்பிக்கையில், என்னுடைய ஜோதிட நம்பிக்கையில் பந்தயம் கட்டிய ஜோதிடம் கூறியுள்ளேன். எனவே இவர் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனத்தை நிறுவுவார். நன்றி, வணக்கம். தொடரும்.